பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், இன்று மார்ச் 8ஆம் நாள் உலக மகளிர் நாள், அதாவது உலக மகளிர் தினம் என்று ஒரு கொண்டாட்ட நாளை உலக ஒன்றிய பேரவை 1975ஆம் ஆண்டு அறிவித்தது. அதற்கு பின்னணியிலே 1908ஆம் ஆண்டு அமெரிக்க நியூயார்க் நகரிலே வேலை நேரம், ஊதிய உயர்வு என்ற கோரிக்கைகளை வைத்து 15,000த்திற்கும் மேற்பட்ட பாட்டாளி தாய்மார்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து, அந்த போராட்டம் அரசின் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை சந்தித்து ஓரளவு வெற்றி பெற்றது. பிறகு 1911ஆம் ஆண்டு ஆஸ்திரியா, டென்மார்க்கு, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் அதே போராட்டம் வீறு கொண்டு இழுத்து, அதாவது 1908ஆம் ஆண்டு அமெரிக்க நியூயார்க் நகரிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தின் எதிரொலியாக இந்த நாடுகளில் டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தாய்மார்கள் கிளறிலிருந்து போராடினார்கள். அந்த போராட்ட நாளை தான் பிறகு 1908ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த போராட்ட நாளை குறிவைத்து தான் உலக ஒன்றிய பேரவை 1975இல் அறிவித்தது. மார்ச் 8 தாய்மார்களுக்கென்று தாய்மார்கள் எழுச்சி நாள், அன்னையர் எழுச்சி நாள், மகளிர் எழுச்சி நாள் என்று அந்த நாளை அறிவித்து உலகம் புறம் கடைபிடிக்கிறது. ஆனால் உலகத்திலே அன்னையர்களை போற்றுகிற, அன்னையர்களை மதிக்கிற இன்றைய நிலையை நான் சொல்ல வரல. இன்றைக்கு மிகப்பெரிய கொடுமைகள் தாய்மார்களுக்கு, தாய் குலத்துக்கு நிகழ்ந்து வருகிறது தமிழகத்திலே. குறிப்பாக மது கொடுமை, மதுவால் தாய்மார்கள் படுகிற பாடு இந்த ஆடவர்களிடமிருந்து, இந்த குடும்ப தலைவரிடமிருந்து, இந்த கணவன்மாரிடமிருந்து சொல்லி மாளார் அந்த அளவுக்கு. ஆகினால்தான் எங்களுடைய ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், தமிழின போராளி, பெண் உரிமை காவலர், மருத்துவர் ஐயா இன்றைக்கு மதுவினால் மாங்கல்யம் இழந்த அந்த பெண்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த அரசு ஏதாவது ஒன்று செய்கிறதா அல்லது அதை பற்றி சிந்திக்கிறதா என்று ஒரு பெரிய அறிக்கையை இன்றைக்கு இந்த நாளிலே ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இங்கே கொடுமைகள் நடைபெறுகிறது. ஆனால் உலகத்தில் எந்த இனத்தவர்களும் தன் தாய்மொழியை, அதாவது தான் பேசுகின்ற அன்னை வழி வந்த தாய்மொழியை தாய்மொழி என்று சொல்வதில்லை. நம்முடைய பாரதியார் கூட என்ன சொல்லியிருக்கிறார்? தந்தையர் மொழி என்று பாடியிருக்கிறார். தந்தையர் மொழி என்றுதான் நம்ம நாட்டில் எட்டயபுரத்தில் பிறந்த பாரதியார் அவருடைய சமஸ்கிருதத்தை தாய்மொழியை ஏற்றுக்கொண்டதுனால எங்கள் தந்தையர் மொழி அப்படின்னு பாடியிருக்கிறார் ஒரு பாடல்ல. ஆனால் நாம் தாய்மொழி என்கின்றோம், நாட்டை தாய் நாடு என்கின்றோம், காவிரி ஆற்றை காவிரி தாய் என்கின்றோம், பொருணை ஆற்றை பொருணை தாய் என்கின்றோம், பாலாற்றை பாலாற்று தாய் அன்னை என்கின்றோம், தென்பெண்ணையை தென்பெண்ணை தாய் என்று சொல்கிறோம், மொழியை தாய்மொழி என்று சொல்கிறோம், நாட்டை தாய்நாடு என்று சொல்கிறோம், ஆற்றை தாய் என்று அன்னை என்று வணங்குகிறோம். இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு, குறிப்பாக பிள்ளைகளை தென் மாவட்டங்களிலே, அதாவது பொருணை கரையிலே, நெல்லை சீமை என்று வைத்துக் கொள்வோமே, நெல்லை இன்றைக்கு தென்காசி, தூத்துக்குடி, மதுரைக்கு தெற்கே பாண்டியர் நாட்டு என்று வைத்துக் கொள்வோமே, பாண்டியர் நாட்டில் சிறு பிள்ளைகளை வீட்டில் சென்று பிள்ளைகளை அழைக்கும்போது தாய் என்று தான் அழைப்போம். தாய் அப்பா இருக்காம்மா என்று மற்றவர்கள் கேட்பார்கள். தாய் அம்மா எங்கே இருக்கம்மா என்று கேட்பார்கள். தந்தையாரே வீட்டுக்கு வந்தால் தாய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வா, அப்பாவுக்கு காலை கழுவணும் என்று தான் கேட்பார்கள். வீட்டுக்குள் அமர்ந்தவுடனே தாய் அம்மா எங்கே போயிருக்காங்க, அம்மா எங்கே போயிருக்கான்னு கேட்பா. நான் அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு மரியாதை சொல்கிறேன், எங்கே போயிருக்காங்க என்று தான் கேட்பாங்க. பிள்ளைகளை தாய் என்று அழைக்கிற பண்பாடு தென் தமிழ்நாட்டிலே உண்டு.
சோழ நாட்டிலலாம் பாப்பான்னு அழைப்பாங்க, பாப்பா அப்படின்னு அழைப்பாங்க. ஆனால் தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக பாண்டியர் நாட்டில் தான் சிறு பிள்ளைகளையே தாய் என்று அழைக்கணும். ஏன் சொல்லுங்க? தாய் என்று அழைத்து விட்டால் வேறு எந்த சிந்தனையும் அந்த பிள்ளை தொடர்பாக நமக்கு வராது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று பாடியிருக்கிறோம் அல்லவா? அதே போல்தான் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர் சொல்கிறார்கள், 18-19 வரை அந்த பிள்ளையை என்ன சொல்கிறார்கள்? தேவதை என்று சொல்கிறார்கள். அதுக்கு கீழே உள்ள பிள்ளையே தெய்வம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று நம்ம அருமையான பாடல்களை திரைப்படங்களிலே கேட்டிருக்கிறோம். ஆகையினால தான் 16 வயது 17 வயது வரை உள்ள குழந்தைகளை தெய்வம் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு உள்ள பிள்ளைகளை தேவதை என்று சொல்ல வேண்டும். அரிது அரிது பிறப்பது அரிது, மாந்தராய் பிறப்பது அரிது, அதனிலும் அரிது மாதராய் பிறப்பது அரிது என்று நம்முடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையெல்லாம் பாடியிருக்கிறார். அந்த அளவுக்கு நாம் அன்னையர்களை தாயாக பார்த்திருக்கிறோம், மற்றவர்களை அக்கால் தங்கையாக பார்த்திருக்கிறோம். யாரை எந்த பார்வை கொண்டு பார்க்க வேண்டுமோ அந்த பார்வை கொண்டு பார்ப்பதுதான் தாய்மார்களை. நம்முடைய தமிழர்கள் ஒரு உயர்ந்த பண்பாடு. நம்முடைய திருக்குறளை அன்னையரை போற்றியிருக்கிறார்கள், சங்க இலக்கியங்களை அன்னையர் போற்றப்பட்டிருக்கிறார்கள், சிலப்பதிகாரத்திலே அன்னையர் போற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படி? நான் எல்லோரையும் பார்த்து, குறிப்பாக நீதிமன்றங்களுக்கு போனால் வழக்குரைஞர்களை பார்த்து கேட்பேன், உலகத்தின் முதல் வழக்குரைஞர் யார் என்று கேட்டால் ஒருவருக்கும் தெரியாது. உலகத்தின் முதல் வழக்குரைஞரே நம்முடைய பெரும்பாட்டி கண்ணகி தான். சிலப்பதிகார காப்பியத்தின் கதாநாயகி தான். குற்றமற்ற தன் கணவர் குற்றவாளி என்று பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு கொலைகளத்துக்கு அனுப்பப்பட்டார், கொலை செய்யப்பட்டார், தலை துண்டிக்கப்பட்டது. யாருடைய ஆட்சியில? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் ஆட்சியிலே. அந்த நெடுஞ்செழியன் குற்றம் எங்க இருக்கிறது? அரண்மனை எங்க இருக்கிறது? வாயிற் காவலாளிகளே வழிவிடுங்கள், நீதி கேட்க போகிறேன் என்று தன்னுடைய வழக்கை, தன் கணவன் குற்றமற்றவன் ஆனால் பொய்யான குற்றம் சாட்டப்பட்டு கொலைக்களத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டான். கொலை செய்ததற்காக அரசனே மன்னனே குற்றவாளி என்று தேரா மன்னா செப்புது உடையின் எல்லரு சிறப்பின் இமயவர் வியக்க புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றின் வாயின் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் உகுச்சு உகுநீர் நெஞ்சு சுட அரும்பரல் புகழ்வைனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏகா சிறப்பின் இசை விலங்கு பெறமுடி என்று எடுத்துரைத்தார். நம்முடைய கண்ணகி மதுரையில் உயர்நீதிமன்றம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா கலைஞர் ஆட்சியில் தான் கட்டி திறக்கப்பட்ட போது அந்த உயர்நீதிமன்றத்திற்கு முன்னால் பாண்டியன் குற்றத்திலே, பாண்டியன் அரண்மனையிலே குற்றமற்ற தன் கணவன் கொலை செய்யப்பட்டான் என்பதற்காக வழக்குரைத்து பாண்டியனை தலை கவிழ செய்தார். மன்னனும் அரசியும் மாண்டு மடிந்தனர். நீதி தவறிவிட்டோம், அறம் பிறழ்ந்து விட்டோம், அரசியல் பிழைத்தோருக்கு அறமே குற்றாகும். இதெல்லாம் உணர்த்தியது. அப்படிப்பட்ட தாய்மை போற்றுகிற இந்த நாட்டிலே தான் இன்றைக்கு நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அன்பு தங்கி கனிமொழி அவர்கள் கடந்த கால ஆட்சியிலே, எடப்பாடியார் ஆட்சியிலே சொன்னார்கள், மதுவின் கொடுமையால் மாங்கல்யம் இழக்கிற, அதாவது அவங்க விதவைகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இப்போ என்ன குறைஞ்சு போச்சா? இதை பற்றி சிந்திக்கிற ஒரே தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். ஆகையினால்தான் இந்த மகளிர் நாளிலே அது மதுவின் கொடுமையால் மாங்கல்யத்தை இழந்த கைம்பெண்களாய் இன்றைக்கு திக்கற்ற நிலையில் வாழ்க்கையின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கின்ற வினாவோடு நிற்கின்ற தாய் குலத்திற்கு இந்த அரசு என்ன விடை சொல்கிறது என்று வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே நேற்று மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் நாள். ஆனால் 7ஆம் தேதியே அந்த நாளை பாட்டாளி மக்கள் மகளிர் பிரிவிலிருந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு நூற்றுக்கணக்கிலே தாய்மார்களை வரவைத்து ஒரு நாள் முழுவதும் அந்த நிகழ்ச்சி பெண்களுக்கு
பாட்டாளி சொந்தங்களான நம்முடைய தாய்மார்களுக்கு, தாய் குலத்திற்கு, தமிழ்நாட்டின் தாய்மார்களுக்கு, இந்திய நிலப்பரப்பின் தாய்மார்களுக்கு, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்னையர்கள் அனைவருக்கும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்த்து செய்தி சொன்னார்கள். ஆண்கள் இல்லை, நாங்கள் இல்லை. உலகத்தை, வீட்டை, நாட்டை, உலகத்தை வழிநடத்துகிறவர்கள் நீங்கள். இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய செயல் தலைவர், எங்களுடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா பெற்றெடுத்த தவ புதல்வி, இன்றைக்கு புதிய அவதாரம் என்று சொல்லுவோமே, அரசியலில் புதிய அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய நிகழ்கால வேலு நாச்சியாராக ஸ்ரீகாந்தி அவர்கள் அவ்வளவு சிறப்பாக கலை நிகழ்ச்சி, சிலம்பாட்டம், கராத்தே பயிற்சி, இப்படி பரதநாட்டியம், இப்படி பல வகையான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு ஊரில் ஒரு பெரிய கல் இருந்தது. அந்த கல்லை உடைக்க பல ஆண்கள் முயன்றார்கள், ஆனால் முடியவில்லை. ஒரு பெண் வந்தால் அந்த கல்லின் அடியில் ஒரு சிறிய விதையை ஊன்றி தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினாள். அந்த விதை அந்த நாட்களில் அந்த விதை முளைத்து வேர்விட்டு அந்த பெரிய பாறையை இரண்டாக பிளந்து கொண்டு வெளியே வந்தது. பெண்ணாகிய நாமும் அந்த விதையை போன்றவர்கள் தான். அமைதியாக இருப்போம், ஆனால் அநீதி என்று பாறையை உடைக்கும் சக்தி நம்மிடம் இருக்கிறது. அன்னையர் குலம் போற்றப்பட வேண்டும். ஐயா அவர்கள் தான் சொன்னார்கள். ஏற்கனவே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் பாலசுந்தரி என்பவர் பொதுச் செயலாளராகவே இருந்தார். பட்டியல் பிரிவை சார்ந்த ஒரு மங்கையர், ஏன் பட்டியல் பிரிவை சார்ந்த மங்கையர் கட்சியின் பொதுச் செயலாளர் வரக்கூடாது என்று 2006 வாக்கிலே பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி பாலசுந்தரி என்கின்ற வெள்ளக்கோயில், அந்த அம்மாவுக்கு சொந்தவர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் மாண்புமிகு அமைச்சர் இருக்கார்களே, அவர் ஊரை சார்ந்த அந்த அம்மையாரை பொதுச் செயலாளராகவே போட்டார். அதே போல பொருளாளராக இன்றைக்கு மன்சூர் இருக்கிறாரு, ஆனால் பொருளாளராக பாட்டாளி மக்கள் கட்சியிலே மகளிர் தான் வர வேண்டும் என்று கட்சியினுடைய விதிமுறை சொல்லுகிறது. பொதுச் செயலாளராக பட்டியல் பிரிவு தமிழன் தான் வர வேண்டும் என்று கட்சியினுடைய விதிமுறை வகுக்கப்பட்டது. தலைவராக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இருக்க வேண்டும். இந்த விதிமுறைகள் எல்லாம் ஒரு அரசியல் கட்சி முதலிலே வகுத்ததென்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுதான். இன்றைக்கு என் தம்பி செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலே 117 இடங்கள் பெண்களுக்கு கொடுத்துவிட்டு 50 விழுக்காடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 20க்கு 20 புதுச்சேரி உட்பட கொடுத்து விட்டேன் என்று கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் கட்சியில எங்க பொறுப்பு கொடுத்திருக்காரு? பாட்டாளி மக்கள் கட்சியில் பட்டியல் பிரிவு தமிழர் பொதுச் செயலாளர் ஐயா விதிமுறை வகுத்து வச்சிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிற பாராட்டுகிற என் தம்பி சீமான், நாம் தமிழர் கட்சியில ஏன் பொதுச் செயலாளர் பிரிவை ஒரு பட்டியல் பிரிவு தமிழனுக்கு கொடுக்கல? பொருளாளர் பொறுப்பை ஏன் ஒரு தங்கைக்கு கொடுக்கல, ஒரு தாய் குலத்துக்கு கொடுக்கல என்றால் விடை இல்லை. எனவே இந்த மகளிர் மார்ச் 8 உலக மகளிர் நாள், உலக அன்னையர் எழுச்சி நாள், தாய் குலத்தின் புரட்சி நாள் என்று வைத்துக் கொள்ளுமே. இந்த நாளை தைலாபுரம் தோட்டத்தில் மிக சிறப்பாக ஒரு நாளைக்கு முன்னக்கூட்டியே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அன்பான அறிவுரையின் பேரிலே, அன்பான கட்டளையின் பேரிலே செயல் தலைவர் எங்களுடைய புதிய வேலு நாச்சியார் ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்கள் மிக சிறப்பாக, அதே போல ஒவ்வொருவருடைய பேரையும் சொல்ல முடியாது. நம்முடைய தங்கைமார்கள் என் பேரை சொல்லவில்லை, உன் பேரை சொல்லவில்லை, அப்பா என்று என்ன எல்லா பிள்ளைகளும் அப்பா அப்பா என்று அழைப்பதனாலே சொல்லவில்லை என்கின்ற நிலை வந்துவிடும். ஆகையினாலே மாநில மகளிர் பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள் எல்லோரும் அவருடைய படங்களெல்லாம் இந்த வலைதளத்தில் நீங்கள் காண முடியும். எல்லோரும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள். பகலிலே முற்பகல் 11 மணிக்கு அருமையான
தேநீர் வழங்கப்பட்டது நம்முடைய தாய்மார்களுக்கு, வந்திருந்த ஆடவர்களுக்கும், கலை குழுவினர்களுக்கும், இளம் சிறார்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. பிறகு பகலிலே சிறப்பான ஒரு உணவையும் பகல் உணவு அளிக்கப்பட்டு அந்த விழாவை மிக சிறப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர் பிரிவு இன்றைக்கு ஐயா அகம் மகிழக்கூடிய அளவுக்கு, உள்ளம் நெகிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு, நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நம்முடைய அன்னையர் குலத்திற்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஐயா தான் பெண்ணுரிமை காவலர் என்றே அவருக்கு பேர். கடந்த காலத்தில் ஐயா ஈவேரா, தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய அவருக்கு பெண்ணுரிமை காவலர், பெண்களுக்காக பாடுபட்டவர் என்றெல்லாம் எங்கள் ஐயாவே பேசுவார். ஆனால் அதை காட்டிலும் கட்சி பதவியை மணியம்மே வைத்தாங்க. ஐயா மறைவுக்கு பிறகு அவருடைய துணைவியார், வாழ்க்கை துணைவியார் என்பதனாலே திராவிடர் கழகத்திலே தலைவராக மணியம்மை வந்தாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலே முதலாக குறுகிய காலத்திலே மக்கள் தலைவர் மோகராவினுடைய வாழ்க்கை துணைவியார் ஜானகி அம்மையார் முதலமைச்சராக இருந்தாங்க. பிறகு அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆளுமையை நாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்தியாவிலே அன்னை இந்திரா காந்தி என்று சொல்லக்கூடியவங்க அவங்க தலைமை அமைச்சராக இருந்து அவர்களுடைய ஆளுமையை நாம் பேச வேண்டியதில்லை. நம்முடைய பகை இனமான சிங்களவன் கூட ஸ்ரீமதி பண்டாரநாயக் அவர்கள் அந்த நாட்டு பிரதமராக இருந்து ஆளுமை செய்தார்கள். பெனர்சி பூட்டோ பாகிஸ்தானிலே அதிபராக வந்தார்கள். அதே போல பங்களாதேஷிலே மகளிர் அதிபராக வந்தார்கள். இப்பொழுது பிலிப்பீன்ஸிலே முதலாக பிரதமராக ஒரு மகளிர் வருகிறார் என்று இந்த செய்தியெல்லாம் இருக்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்திலே வீராங்கன் என்றால் ஜான்ஸ் ராணிம்பாங்க. ஆனால் வேலு நாச்சியார் ஜான்ஸ் ராணிக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே புரட்சியை செய்து 8 ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்து சிவகங்கை சீமை மீட்டெடுத்தார். இந்திய விடுதலை போராட்டத்திலே குமரி முதல் இமயம் வரை எவரும் செய்யாததை எங்களுடைய அன்னை, கடலூரை சேர்ந்த அன்னை அஞ்சலை அம்மாள் மிகப்பெரிய புரட்சி செய்தார். அதே போல விடுதலை போராட்டத்திற்காக தென்னாப்பிரிக்காவில் இயக்கம் கட்டிய மகாத்மா காந்திக்கு தென்னாப்பிரிக்கா உள்ள தமிழ் தாய்மார்கள் தான் அந்த அளவுக்கு உதவி செய்தார்கள். அதே போல இந்திய தேசிய இராணுவத்தில் லட்சுமி அம்மா என்பவர் நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். இப்படி நிறைய வரலாறுகளை, நெடிய வரலாறுகளை சங்க காலத்திலே புலவர்கள், ஔவையார் போன்ற புலவர்கள்லாம் தமிழ் சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் ஐநா மன்றம் அறிவித்ததினாலே இந்த மார்ச் 8 உலக மகளிர் நாள் என்கின்ற அந்த அடிப்படையிலே மிக சிறப்பாக தைலாபுரம் தோட்டத்திலே இந்த விழா நடைபெற்றது. வந்திருந்த அனைத்து அன்னையர் குலத்தவருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு சூழலை தைலாபுரம் தோட்டம் உருவாக்கி வைத்திருந்தது. எங்களுடைய கட்சியின் செயல் தலைவர் அம்மா ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். மற்ற தோழர்களும் தோள் கொடுத்து துணை நின்றார்கள். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றதற்கு அனைவருக்கும், பாட்டாளி சொந்தங்கள் முதல் உலகத் தமிழர் வரை இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் பிரிவு, அந்த பிரிவினுடைய மாநில மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நற்றமிழ் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.